ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மறைக்காயர். யார் இவர்? Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. இப்போ எடப்பாடி பழனிசாமி கட்சி தாழ்த்தாட சரியில்லை அவங்களுக்கு பதவி வரும் அப்படின்னு ஒரு முடிவு வந்ததுக்கு பிறகு எல்லாரும் இன்னைக்கு ஒன்று சேர்ந்து இருக்கிறாங்க. ஒன்று சேர்ந்ததுக்கு பிறகு அதனாலதான் ஒன்று சேர்ந்து இருக்காங்களா? இல்ல, அதிமுகவை முழுவதுமாக விஜய் கபலீகரம் பண்ணிடுவாரு. விஜய் பேசுறது அதிமுக அரசியல், இதைத்தான் நம்ம ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கோம். அப்ப திமுக எதிர்ப்பை எடப்பாடியை விட விஜய் சரியா செய்யறார் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முறை ஓப்பனா சொல்லணும்னா பல இடங்கள்ல அதிமுக ஆட்கள் நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. டிவிக்கு நீங்க வந்து 24 எம்எல்ஏக்கள் திருப்பி உள்ள வந்தாலும் சரி, உங்களுக்குள்ள சமரசமானாலும் அங்க போனவங்க தானே நீங்க போனவங்க தானுங்கிற ஒரு இது இருக்கு. அந்த ஒரு காம்பாக்டா அவங்க ஜெல்லாகாம ஒரு நீர் பூத்து நெருப்பாக ஒரு கண்ணல் இதுகிட்டே இருக்கு. இப்ப அவர் மாவட்ட செயலாளர் போட்டு 70 வயசா இருக்காரு. ஒரு வார்டுல ஒரு 25 வயசு பையனை போடுறீங்கன்னா அவன் எப்படி அவரோட கம்யூனிகேட் பண்ணுவான் ஈஸியா? அப்ப எல்லா அமைப்புகளையுமே நீங்க வந்து இளைஞர்களை கொண்டு வந்து உள்ள டம்ப் பண்ணி அவர்களுக்கு பொறுப்புகளை கொடுத்து அவர்களை கொஞ்சம் ஃப்ரீயா விட்டு அவர்கள் ஸ்டைல்ல அவங்க அரசியல் பண்ண விட்டீங்கன்னா ஒரு 5 வருஷத்துல நீங்க சொல்ற மாதிரியான ஒரு வளர்ச்சியை நோக்கி கொண்டு போறதுக்கான முயற்சியை எடுக்கலாம். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நடந்து முடிஞ்ச தேர்தலில் அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு, நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் அதிமுக அடுத்தடுத்து சர்ச்சைகள், அடுத்தடுத்து பல மாற்றங்கள். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகனுடைய ஐடி விங்கில் தாவேக்காவை முதல்வர் விஜய் வந்து மீம்ஸ் போட்டு கிண்டல் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறார், திடீர்னு துரோகி அப்படின்னு கத்துறாங்க. நம்ம பேசிகிட்டு இருக்க அன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா விராலிமலையில் விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து இந்த மாவட்ட கழகத்தினுடைய ஆஃபீஸ் சாவியை வந்து கொடுத்துட்டாரு, வேறு மாவட்ட செயலர் மாற்றிட்டாங்க. என்ன நடக்குது அதிமுகவில், அடுத்து என்ன நடக்க போகுது, இதெல்லாம் பற்றி விரிவாக பேச போகிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் கூட. வணக்கம் சார். வணக்கம். அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்கா, வீக்காக இருக்கா? பல அணிகள் இருந்துச்சு, ஒன்று சேர்ந்துட்டாங்களா? என்ன தான் நடந்துகிட்டு இருக்கு? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜெயலலிதாவுக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு பிளவு நடந்துகிட்டே இருந்துச்சு. சசிகலா, டிடிவி தினகரன் அவங்க ஒரு பிளவாக போனாங்க. அதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றதுக்கு பிறகு தேர்தல் தோல்வி 2021, 24 தோல்விகளுக்கு போல பல பிளவுகளாக போனாங்க. எப்பயுமே வந்து ஒரு கட்சி ஒரு கூட்டணியோட தேர்தலை சந்திச்சு தோல்வி சந்திச்சுன்னா அது மறுபரிசீலனை செய்வாங்க, இந்த கூட்டணியில் தொடரலாமா வேணாமான்னு. ஆனால் திரும்ப அந்த தவறை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால அதிமுக கொஞ்சம் 2வது முறையாகவும் இந்த முறை தோல்வி தழுவிருக்கு. 3வது இடத்துக்கு போயிடுச்சு நீங்கள் சொன்ன மாதிரி. இப்போ ரொம்ப சோர்வான நிலைமையில் அதிமுக இருக்கிறப்ப அதிமுக இருக்கக்கூடிய சில சட்டமன்ற உறுப்பினர் அங்கே போய் ரிசைன் பண்ணிட்டு தாவேக்கால சேர்ந்தது, ஒரு அணியாக அந்த கூட்டணிக்கு வாக்களித்தது அப்படிங்கும் போது ஒன்றும் பிளவாக இருந்தது. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி கட்சி தாழ்த்தாட சரியில்லை அவங்களுக்கு பதவி வரும் அப்படின்னு ஒரு முடிவு வந்ததுக்கு பிறகு எல்லாரும் இன்னைக்கு ஒன்று சேர்ந்து இருக்கிறாங்க. ஒன்று சேர்ந்ததுக்கு பிறகு அதனால தான் ஒன்று சேர்ந்து இருக்காங்களா? இல்லை, அதிமுகவை முழுவதுமாக விஜய் கபலீகரம் பண்ணிடுவாரு. விஜய் பேசுறது அதிமுக அரசியல், இதைத்தான் நம்ம ஆரம்பத்துலன்னு சொல்லிட்டு இருக்கோம். விஜய் பேசுறது அதிமுக அரசியல், திமுக எதிர்ப்பு தான் அதிமுகவினுடைய கோர், அதைத்தான் விஜய் பண்றாரு. திமுகவுக்கு அதிமுகவுக்கு வித்தியாசம் என்ன இருக்கு? அண்ணா ஆரம்பித்த கட்சியிலேருந்து பிரிந்து போன ஒரு இயக்கம் தான் அதிமுக. 2 பேருக்கும் கொள்கை தலைவர் அண்ணாவும் பெரியாரும் தான். அப்போ இந்த கட்சியுடைய நோக்கமே திமுக எதிர்ப்பு தான் பேஸு. கடந்த சில நாட்களாக ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு திமுக எதிர்ப்புங்கிறது அங்கே தனிநபர் எதிர்ப்பாக மாறி போச்சு. ஸ்டாலின் மிஸ் எடப்பாடிங்கிறது திமுகவுடைய கோர் எதிர்ப்பாக அங்கே குறைஞ்சி போச்சுங்க. அப்போ அதை என்ன பண்ணார் விஜய் கரெக்டாக அதை கையில் எடுத்துட்டாரா? அவங்களாம் ஒரு கட்சி இல்லை, அல்லு சில்லு மற்றும் பலர் அப்படிங்கிற மாதிரி அவங்கள தள்ளிவிட்டுட்டு எனக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி, அப்போ மறைமுகமாக அதிமுக நான் தாங்கிறத கிளைம் பண்ணுறாரு. அப்போ அதனால தான் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அதிமுகவில் தான் பெரும்பாலான நாட்கள் இங்கே வருவாங்க. அப்போ திமுக எதிர்ப்பை எடப்பாடியை விட விஜய் சரியாக செய்கிறார் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முறை ஓப்பனாக சொல்லணும்னா பல இடங்களில் அதிமுக ஆட்கள் நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. டிவிக்கு ஒரு பகுதியில் இருக்கும், அந்த பகுதியில் அதிமுகவுக்கு வேணாம், அதனால தான் நம்ம திமுகவுக்கு போட முடியாது, எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றுக்கொள்ள முடியாது அதிமுக இருப்பாங்கல்ல, சில பேர் மன வெறுப்பில் கசப்பில் இருப்பாங்கல்ல, அவங்களாம் வேறு எந்த கட்சிக்கு போடுறது? திமுகவுக்கு போட முடியாது. அப்போ அவங்களாம் டிவிகேக்கு போடுங்க. டிவிகேவினுடைய இந்த ஓட் ரேஸ் 34%ங்கிறதெல்லாம் இவ்வளோ பெர்சன்ட் ஏறினதுக்கு காரணம் அதிமுக ஓட்டு பெரும்பாலான போச்சு. அதனால தான் அதிமுக 3வது இடத்துல. அப்படி இருந்தும் கூட 1 கோடி ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. ஒரு சிக்னிஃபிகன்ஸ் அதை இழந்துட்டாங்கன்னு சொல்லலாமா சார் அதிமுக? இல்லை, ஓகே, இல்லை அப்படி இழந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. 1 கோடி ஓட்டு வாங்கியிருக்காங்களே. அதிமுகவும் இன்னைக்கும் தமிழ்நாட்டில் 1 கோடி ஓட்டு அப்படிங்கும் போது 20% அப்படிங்கிற 1 கோடி ஓட்டு அப்ராக்சிமேட்டாக பார்க்குறப்ப ஒரு 20%. அது ஒரு பெரிய ஓட் பேங்க். இத்தனை பிளவுகள், ஒரு கரிஸ்மாட்டிக்கான தலைவர் இல்லை, தொடர் தோல்விக்கு பிறகு
இவ்வளோ பெர்சன்டேஜ் வாங்கின ஒரு கட்சியாக பார்க்கணும்ல. இன்னொரு பக்கம் உயிரை கொடுக்கறதும் தொண்டர்கள் தயாரா இருக்காங்க. உயிரை கொடுத்துட்டார் ஒருத்தர். கொடுத்துட்டாரு. அப்படிங்கும்போது அந்த பேஸ் இருக்குல்ல, 50 வருஷமா போட்டு வச்ச பேஸ் இருக்காங்க. ஆனால் என்னன்னா இளைஞர்கள், ஜென்சி இளைஞர்கள் அவங்க வந்து புதுசாக அவங்க உள்ளே வரல. வந்துருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு ஒன்றை தாண்டி 170 180 அப்படி கிராஸ் பண்ணி போயிருக்கும். புதிய இளைஞர்கள் கவர்ந்து இருக்கக்கூடிய அங்கே ஒரு வசீகரமான தலைமை இல்லை. ரெண்டு கட்சிக்குமே, திமுக அதிமுகவுக்குமே இளைஞர்கள் ஒரு 18லேருந்து 40 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இவர்களோட அரசியல் புரியலை, பிடிக்கல. சரி, நீங்களே அதிமுகவில் இவ்வளோ பேர் போயிருக்காங்க அப்படின்னு மட்டுமே சொல்கிறீங்க. முக்கியமான கேண்டிடேட் வந்திருக்காங்க, தமிழ்நாட்டிலே வந்து நம்பர் 1 பணக்கார கேண்டிடேட் வந்திருக்கிறாங்க, அதை சொல்லவே மாட்டீங்களே. இல்லை, அவங்க வந்து ஐஜேகன்னு ஒரு கட்சியில் இருந்தாங்க, அப்புறம் வேறு கட்சிக்கு போகிறதா பிளான் பண்ணாங்க. கடைசியாக அதிமுகங்கிறது அவங்களுக்கு சரியான சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு அதிமுக வந்தாங்க. இப்போ இருக்க அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனாவே விசிகால இருந்து வெளியேறி அதிமுகவில் போய் பயணம் பண்ணுறது மாதிரி தான் பேச்சுவார்த்தையில் நடந்துச்சு. கடைசியில் தான் அவர் தாவே போனாங்க. அதிமுகவுக்கான அந்த 1 கோடி ஓட்டு அப்படிங்கிறது பேஸ் இருக்குல்ல, அதை இவங்க சரியாக வந்து டெவலப் பண்ணாமல் விட்டாங்க. இப்போ என்ன புதுசாக வரக்கூடிய இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்கிறது, இளைஞர்களை கவர்ந்திருக்கக்கூடிய அங்கே ஸ்பீக்கரோ ஒரு கவர்ச்சிகரமான ஒரு ஒரு ஆற்றல் மிக்க ஒரு இளைஞர்களோ அங்கே இல்லை. ஜென்சிக்கு வேணும். ஜென்சியும் இல்லை, 2K கிட்ட வரைக்கும் இல்லைங்க. ஒரு 40 வயசுக்குள்ள இருக்க ஆட்களுமே அதிமுக திமுகவுக்கு ஓட்டு போடலைங்கிறது தான் யதார்த்தம். மதுரையை சேர்ந்த ஒரு பொறுப்பாளர் ஒருத்தர் ரொம்ப புலம்பி வீடியோ போட்டது போன வருஷம் ரொம்ப வைரல் ஆச்சு. அவர் சொன்னது என்னன்னா, நம்ம குடும்பத்தில் இருக்கிற பசங்க வராங்களே தவிர வெளி பசங்க வரமாட்டாங்க, மற்ற கட்சிக்கு போகிறாங்கன்ட்டு. அந்த ப்ராப்ளம் வந்து அதிமுக கவனிக்கிறாங்களா இல்லை மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு? கவனிக்காத விளைவு தான் திமுக அதிமுக தோல்வி. நம்மளை போன்றவர்கள் பல விவாதங்களையும் சரி, பல யூடியூப் சேனல்ஸையும் சரி கடந்த 1 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதிமுக திமுக ஒரு தலைமுறை இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் சேரவே இல்லை, அவர்கள் சித்தாந்தத்தை சேர்க்கவே இல்லை, அவர்களுடைய ஐடியாலஜியை சேர்க்கவே இல்லை, அவர்கள் 50 வருஷமாக தமிழ்நாட்டில் பண்ண திட்டங்களை சேர்க்கல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 கட்சிகளும் தான், 2 திராவிட கட்சிகள் தான் 50 வருஷமாக தமிழ்நாட்டில் இன்றைக்கி எல்லா வகையிலும் முன்னேறிய மாநிலமாக இருக்குது. அதில் மாற்று கருத்தே கிடையாது. இன்றைக்கி கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், பெண்கள் பாதுகாப்பு இன்றைக்கி இதாக இருக்குன்னு வச்சுங்க. பெண்கள் சுதந்திரம், பெண்கள் கல்வி, உள்நாட்டு உற்பத்தி, உள்நாட்டு வளர்ச்சி, மாநில உரிமை, இதெல்லாம் 50 வருஷமாக மற்ற மாநிலங்களே பார்க்குறப்ப கண்ணாடி பார்க்குறோம். வட மாநிலங்கிறது இங்கே கூட்டமாக இன்றைக்கி வந்து வேலைக்கு வர்றாங்கன்னா இப்போ அவங்களுக்கு இது ஒரு சேஃப்டியான ஒரு மாநிலமாக இருக்க போய் வருமானம் கிடைக்க போய் தானே வர்றாங்க. இப்போ இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் 10 கம்பெனிஸ் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்புகள்லாம் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் இருக்கிறாங்க, தமிழர்கள் தான் இருக்கிறாங்க. அப்போ இங்கே கல்வி கட்டமைப்பு உயர்வாக இருக்குது. பல மாநிலங்கள்லேருந்து, பல நாடுகள்லேருந்து மருத்துவ சிகிச்சைக்காக தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க, பல அண்டை மாநிலங்கள்லேருந்து படிக்கிறதுக்கு வர்றாங்க. அப்போ கல்வி, வேலைவாய்ப்பு, சுகாதாரம், பாதுகாப்பு எல்லாத்துலேயும் தமிழ்நாடு 50 வருஷமாக 2 கட்சியில் உருவாக்கி வச்சுருக்காங்க, சமரசம் இல்லாமல். எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்கட்டும், கலைஞர் அவராக இருக்கட்டும், மாநிலம் சார்ந்த உரிமைகள் சார்ந்த பிரச்சனை வர மாறி அவங்க வந்து காம்ப்ரமைஸே பண்ணிக்கிற மாட்டாங்க. அதில் வந்து அவங்க சமரசமாக ஆகிக்கிற மாட்டாங்க. அது மாதிரி ஒருத்தர் காலை உணவு திட்டம் போட்டார், மதிய உணவு திட்டம் போடுறேன், நான் மதிய உணவு திட்டத்தில் முட்டை போடுறேன், நான் வந்து அதை போடுறேன், போட்டு கொண்டு மக்கள் நல திட்டங்களை கொண்டு போய் சேர்த்ததின் விளைவு தமிழ்நாடு 50 வருடமாக வந்து இன்றைக்கி ஒரு வளர்ந்த மாநிலமாக இருக்குது. அது ஒரு தலைமுறைக்கு ரொம்ப சொகுசான ஒரு வாழ்க்கையை ஒரு தலைமுறை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பொருளாதார நெருக்கடியோ, கல்வி நெருக்கடியோ, சாதி மதத்தான அடக்குமுறையோ எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அப்போ நம்ம இந்த வேலையில் ரொம்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ஒரு சாதாரண சராசரி குடும்பத்தை சேர்ந்த ஒரு குடும்பமாக இருந்தாலும், ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய குடும்பமாக இருந்தாலும், அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நம்மளுடைய கஷ்டம் தெரியக்கூடாது, வறுமை தெரியக்கூடாது, பசி தெரியக்கூடாது, படிக்க வச்சிடணும், எப்படியாவது படிக்க வச்சிடணும் அப்படின்னு படிப்பை கொடுத்துட்றாங்க. அந்த வறுமை தெரியாமல் வளர்த்துறாங்க, அடக்குமுறை தெரியாமல் காப்பாற்றுறாங்க. இது எல்லாம் என்னென்னா திராவிட இயக்கங்கள் கடந்த 50 ஆண்டுகளில் செஞ்சு வச்சிருக்கக்கூடிய சாதனை. அந்த சாதனைகளை 2 கட்சிகளும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கவே இல்லை. அந்த சேர்க்காததின் விளைவு ஒரு புதுசாக ஒருத்தர் வர்றாரு, இதை விட பெட்டராக ஒருத்தர் பண்ணிடுவார்னு நம்பி இன்னைக்கு வாக்களித்து ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திட்டாங்க. அதை இப்போ லேட்டாக தான் 2 கட்சிகளும் புரியுறாங்க. இப்போது கம்மிங் டு ப்ரெசன்ஸ், இப்போ வந்தோம் அப்படின்னா அதிமுகவினுடைய ஐடி விங்க வந்து திமுகவினரே இல்லை மற்றவங்களே பாராட்டுறாங்க. பாருங்கள் எவ்வளோ இறங்கி கிண்டல் பண்ணுறாங்க, பாருங்கள் எப்படி பதிலடி கொடுக்குறாங்க பாருங்கள். எஸ்பெஷலி அந்த நசன் பேசாதீங்கன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதெல்லாம் வைரலாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பக்கம் ஆன்லைனில் சோஷியல் மீடியாவில் இப்படி ஒரு ப்ரொஜெக்ஷன் இருந்தாலும், நான் சொன்ன மாதிரி எஸ்பி வேலுமணி அவர்களை துரோகின்னு கத்துறதோ, இல்லை மாவட்ட செயலாளர் மாற்றம் அதுவும் இவரை மாற்றுறதோ எப்படி புரிஞ்சுக்கிறது, என்ன நடக்குது? இல்லை, ஒன்றுமும் அவங்க வந்து ஒரு காம்பேக்டான ஜெல்லாகலை. இப்போ நீங்கள் வந்து அந்த 24 எம்எல்ஏக்கள் திருப்பி உள்ளே வந்தாலும் சரி, உங்களுக்குள்ள சமரசமானாலும் இருந்தாலும் அங்கே போனவங்க தானே, நீங்கள் போனவங்க தானுங்கிற ஒரு இது இருக்குது. அந்த இன்னும் காம்பேக்டாக அவங்க ஜெல்லாகாமல் ஒரு நீர் பூத்த நெருப்பாக ஒரு கனல் இதுகிட்டே இருக்குது. அது ஒரு வெற்றி தான். உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, உள்ளாட்சி தேர்தலில் அவங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்குற போது, இடைத்தேர்தலில் அவங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்குற போது இதுக்கான இது மாறும், கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்களாக இருக்கட்டும், இல்லை இன்னும் பிற அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும், பத்திரிகையாளராக இருக்கட்டும், அதிமுகவில் வந்து ஜென்சிக்கான முகம் இல்லை, அவங்க அதை பண்ணலைன்னு சொல்கிறது ஓகே, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்?
பண்ணணும்னா புதிய ஆட்களுக்கான பொறுப்புகளை கொடுக்கணும். இப்போ இந்த அம்மா ஜெயலலிதா இருக்கப்ப என்ன பண்ணாங்கன்னா, இளம்பெண்கள் பாசறைன்னு வச்சாங்க. இளைஞர் இளம்பெண்கள் பாசறைன்னு ஒவ்வொரு வார்டுக்கு ஒருத்தவங்க போட்டாங்க. போட்டு அந்த வார்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களை வந்து அதை மெம்பர் ஆக்கி அவங்களுக்கு பதவியை கொடுக்குறது. தேர்தல் நேரங்களில் அவங்கள வந்து வேட்பாளர் ஆக்குறது, ஜெயிக்க வைக்கிறது, சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்குறது. அப்போ என்னன்னா ஒரு புதுசாக ஒருத்தர் அரசியலுக்கு வரணும், நம்ம கட்சியில் சேர்ந்தால் நம்ம எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், அவங்க பதவி கிடச்சிடணும் ஒரு பெரும் கூட்டம் வந்தாங்க. இப்போ ஜெயலலிதா மேல் உள்ள அந்த ஆளுமை, அவங்க எதுலேயுமே ரொம்ப போல்டாக முடிவு எடுத்துருவாங்கங்கிற அந்த ஒரு ஆளுமை இருந்தது. இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப அவங்க அந்த இளைஞர்கள் கூட்டம் அங்கே வந்துச்சு. அப்போ நீங்கள் அந்த புதுசாக வரக்கூடியவங்கள வார்டு லெவலில் நீங்கள் ஸ்ட்ரக்சரை முதல்ல ஆரம்பிக்கணும். வார்டு லெவலில் ஒரு வார்டுக்கு குறைந்தபட்சம் ஒரு 10 பேராவது நீங்கள் வந்து உருவாக்கணும். அப்போ அது ரொம்ப லாங் ப்ராசஸ். அது அவங்க உருவாக்கணும், அவங்களுக்கான எல்லா விதமான ஃபெசிலிட்டியும் பண்ணணும். இப்போ அதை உருவாக்கினா தான் அவங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். அப்போ இப்பயே பண்ணால் தான் அவங்க உள்ளாட்சி தேர்தலில் அவங்க வர்றப்ப உள்ளாட்சி அமைப்புகளில் அவங்களுக்கு பதவிகளை கொடுக்கணும். ஆனாலுமே அடுத்த 5 வருஷத்துக்குள்ள முடிகிற வேலை மாதிரி தெரியலையே இது. இல்லை ஆரம்பிச்சுட்டா போயிடும். ஆரம்பித்து நீங்கள் கொண்டு போய் நீங்கள் ஒரு வார்டில் ஒரு 10 பேரை உருவாக்கிட்டீங்கன்னா அவன் அடுத்தடுத்து டெவலப் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. அப்போ அவங்களை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கணும். இப்போ அவர் மாவட்ட செயலாளர் போட்டு 70 வயசாக இருக்காரு, ஒரு வார்டில் ஒரு 25 வயசு பையனை போடுறீங்கன்னா அவன் எப்படி அவரோட கம்யூனிகேட் பண்ணுவான் ஈஸியாக? அப்போ எல்லா அமைப்புகள்லையுமே நீங்கள் வந்து இளைஞர்களை கொண்டு வந்து உள்ள டம்ப் பண்ணி அவர்களுக்கு பொறுப்புகளை கொடுத்து அவர்களை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டு அவர்கள் ஸ்டைலில் அவங்க அரசியல் பண்ண விட்டிங்கன்னா ஒரு 5 வருஷத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகிறதுக்கான முயற்சியை எடுக்கலாம். ஆனால் ஒரு இமேஜ் தேவைப்படுதுன்ற பார்வை இன்னைக்கு இருக்குது சார். இப்போ திரு விஜய் அவர்கள் இருக்காருன்னா ஈஸியாக ஒரு பக்கம் இளைஞர்கள் வந்துடுறாங்க. அது ஈக்குவலண்ட்டான இமேஜ்னா இப்போ நம்ம அஜித்குமார் சாரை தான் இந்த பக்கம் கொண்டு வரணும். அப்படி இமேஜுக்கு இவங்க என்ன தான் பண்ணுவாங்க? அப்புறம் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அது இமேஜ் ஸ்ட்ராட்டஜி தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 3 பேருக்கு தான் தன்னிச்சையாக மக்கள் கூட்டுறாங்க. ஒன்று விஜய், ஒன்று சீமான், ஒன்று அண்ணாமலை. இந்த 3 பேருக்கு மட்டும்தான் தன்னிச்சையாக காசு கொடுக்காம ஜென்சி 2K ஆட்கள் இருக்கிறாங்க. 40 வயதுக்குள்ள இருக்கிறவங்க ஏதோ ஒரு வகையில் அவர்களை ஈர்க்கப்பட்டு அவர்களை காசு கொடுக்காம வர்றாங்க. ஆளுனா அந்த 3 பேருக்கு தான் வர்றாங்க. மீதி எல்லாருக்குமே காசை கொடுத்து தான் கொண்டு வராங்க. பல கட்சிகளில் இளைஞரே சுத்தமாக இல்லைங்கிறதான் வேற விஷயம். ஆனால் அவங்கெல்லாம் வந்து ஏதாவது கட்சியை சீட்டை வாங்கி வச்சுட்டு இருப்பாங்க. பெரிய கதையாக சொல்கிறீங்க. எல்லா இயக்கமும் தான். அப்போ இந்த 3 பேருக்கு தான் தன்னிச்சையாக இளைஞர்கள் ஏதோ ஒரு வகையில் அவருடைய பேச்சு ஈர்க்கப்பட்டோ இல்லை ஏதோ ஒரு வகையில் அவங்க ஈர்க்கப்பட்டு தன்னிச்சையாக வரக்கூடிய கூட்டம்ங்கிறது உங்கள் 3 பேருக்கு மட்டும்தான் இருக்குது. சீமானுடைய அந்த தமிழ் தேசியம், அவர் வீரமுக்கு அந்த பேச்சு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஒரு கூட்டம் வர்றாங்க. அண்ணாமலையுடைய அந்த ஸ்பீடான ஸ்பீச்சு, எதையும் போல்டாக வட்டு ஒன்று துண்டுன்னு பேசிடுறாரு, ஆளுங்கட்சி எதிர்த்து பேசக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது அவர் மேலே ஏதோ ஒரு ஈர்ப்பு எடுக்கப்பட்டு அவருக்கு கூட்டம் வர்றாங்க. விஜய் வர்றாரு, அவர் வந்து புதுசாக வந்த அரசியல்வாதிக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பும் வெற்றியும் கொடுத்துருக்குறாங்க போது அவர்கிட்ட ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்குது. கவர்ச்சின்னு சொன்னால் அவர் கோச்சிக்கிறாரு, அது வேற. கவர்ச்சிங்கிறது அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டார் போல். தப்பான வார்த்தைக்கு நான் உள்ள கவர்ச்சினா, கவர்ச்சிங்கிறதுக்கு 1000 அர்த்தம் இருக்குது. நம்ம மொழி மீது ஒரு கவர்ச்சி, நம்ம தாய் ஒரு இது மேலே ஒரு கவர்ச்சி, அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லலாம். அப்போ கவர்ச்சினா ஒரு தப்பான விஷயங்கிறது மட்டும் அவர் கண்ணோட்டத்தில் தெரிஞ்சு வச்சு போல. அப்போ அவரை நோக்கி அவர் மேல் ஏதோ ஒரு அவருடைய ஆற்றல் மேல் ஒரு கவர்ச்சி ஏற்பட்டு வந்திருக்காங்கன்னு வச்சுங்க. ஆனால் அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கவர்ச்சியை இப்போ என்னன்னா கவர்ந்து இழுக்கிறது தான் கவர்ச்சி. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால் வந்து இவங்க 3 பேருக்கு மட்டும்தான் அந்த இது இருக்குது. அந்த 3 பேருக்கு மட்டும்தான் அந்த தன்னிச்சையாக அவர்களை பார்ப்பதற்கு கூடுற கூட்டம் இருக்குது. அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா இருந்தாங்கன்னா அவங்களை பார்ப்பதுக்கு ஒரு கூட்டம், அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபேஸ் வேல்யூ இருந்துச்சு. அவங்க போய் நின்னாங்கன்னா ஒரு பெரும் கூட்டம் சேருவாங்க. பெண்கள் வந்து தன்னுடைய ரெப்ரஸன்டேட்டிவாகவே பார்த்தாங்க, பார்க்கறதுக்குனே போவாங்க. ஆமாம், அவங்க என்ன பேக் வச்சுருக்காங்க, அது ஒரு பெரிய ஸ்டைல். அவங்க டெய்லி சட்டசபையில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க டேபிளில் இது சைடில் ஒரு பேக் வச்சுருப்பாங்க, ஹேண்ட் பேக். இதை வந்து சீரியல் பார்க்குற மாதிரி வந்து லேடிஸ் வீட்டில் பார்ப்பாங்க. இன்றைக்கி என்ன கலர் பேக்கு, இன்றைக்கி என்ன கலர் ட்ரெஸ்ஸு அப்படின்னு அதையும் வந்து நோட்டீஸ் பண்ணி பார்க்குற ஆட்கள்லாம் இருந்தாங்க. அப்போ அவங்க என்ன நினச்சாங்கன்னா ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு பெண்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் அவங்க தான், நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அவங்க பார்த்துக்குருவாங்கன்னு ஒரு பெண்கள் வந்து ஒரு பெரிய அளவில் அவங்க மேலே ஒரு இதாக இருந்தாங்க. பொதுவாக எல்லாருக்குமே அவங்க மேலே ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சு. ஒரு போல்டான லேடி, அயன் லேடி, யாருக்கும் இறங்கி போக மாட்டாங்க, போல்டாக இந்த டிசிஷன் போல்டாக எடுத்துருவாங்க. அப்போ கலைஞரை பார்க்குறப்ப கலைஞருடைய எழுத்து, பேச்சு, ஆற்றல், அப்படி மேலே உட்காந்தாருன்னா தமிழ் வந்து சரளம் ஆடும் அப்படிங்கும்போது கலைஞரை பார்ப்பதுக்கு ஒரு பெரிய கூட்டம் சேர்த்தாங்க. ஆனால் அதற்கு பிறகு அப்படி நின்று போச்சு. 2 கட்சிக்கும் தன்னிச்சையாக மக்கள் கூடக்கூடிய தலைவர்கள் அங்கே இல்லாமல் போயிட்டாங்க. இப்போ ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர், எல்லாருடையுமே ரொம்ப ஒரு நாகரீகமாக நல்லா நடக்கக்கூடியவர் தான். ஆனால் மக்களை கவர்ந்திருக்கக்கூடிய ஒரு பேச்சாற்றலோ அந்த மாதிரியான விஷயத்தில் அவரே சொல்கிறாரு, எனக்கு கலைஞரை போல பேச தெரியாது, கலைஞரை போல எழுத தெரியாது, கலைஞரை போல எனக்கு ஆற்றல் அவ்வளோ பெருசு இல்லைன்னு. ஆனால் ஒரு நாகரீகமான அரசியல்வாதியாக ஒரு 5 வருஷத்தை பழி வாங்குற அரசியல் பண்ணல, வார்த்தை தப்பாக பயன்படுத்தலை யாரையும், எதிர்க்கட்சியிலே கூட அரவணைத்து போகக்கூடிய அரசியல் பண்ணார். இருந்தாலும் கூட அந்த ஒரு கவர்ந்திருக்கக்கூடிய ஒரு தலைமுறைக்கு கவர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அவருக்கு மிஸ் ஆயிடுச்சுங்க. ஒரு இளைஞர்கள்ட்டையோ ஜென்சிட்டியோ ஒரு தண்ணி கொண்டு வரது இவங்க 3 பேரும் தான் அந்த வேலை செய்கிறாங்க. அப்போது அவங்க வந்து ஒரு பெர்சன்டேஜுக்கு மேலே அவங்களுக்கு ரீச் பண்ண முடியாமல் போயிடுச்சு.
விஜய் ரீச் பண்ணிட்டாரு, இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிட்டார், அவ்வளவுதான். இல்லை சார், நீங்கள் சொல்கிறபடி ஒரு பக்கம் பொறுப்பாளர்கள் மாற்றிட்டு இருந்தாலும் இப்போ விராலிமலை விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து ரொம்ப வயது முதிர்ந்தவர்லாம் கிடையாது, அவரும் ஒரு இளம் வயதில் இருக்கக்கூடியவர் தான். அவரை மாற்றுறது எப்படி எடுத்துக்கிறது? நல்ல அவரை போன்றவர் அங்கே ஒரு அட்வைசராக போட்டுட்டு மாவட்ட செயலாளர் இளைஞராக போடணும். இவரை மாநில லெவலில் ரொம்ப ஏஜ் இல்லை சார். இல்லை சொல்கிறேன், இந்த மாதிரியான கேட்டகரியில் உள்ளவங்கள இப்போ மாவட்ட செயலர் இருக்காரா, விஜயபாஸ்கர் மாநில லெவலில் ஒரு பொறுப்பு, மாநில இளைஞர் அணி செயலாளர், ஓகே, அவருக்கு கீழே ஒரு மாவட்ட செயலர் யங்ஸ்டர், கிரவுண்ட் ஒர்க்கர் இன்னும் கொஞ்சம் எங்க அந்த மாதிரி கேட்டகரி வைஸ் வச்சுக்கணும். இவர்களுடைய மேற்பார்வையில் அவங்க வேலை செய்யக்கூடிய ஆட்களாக அந்த கட்டமைப்பு மாற்றணும். ஒரு இளைஞராக 35 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இளைஞராக ஒருத்தர் மாவட்ட செயலர் போட்டிங்களா, விஜயபாஸ்கருக்கு ஒரு 45-50 வயசு இருக்கும், அவர் வந்து ஒரு மாநில லெவலில் ஒரு பொறுப்பு போடணும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி போட்டு அவங்களுடைய ஃபாலோவிங்கில் இவங்க வந்து வேலை செய்யக்கூடிய ஆட்களாக போட்டிங்கன்னா அது கிரவுண்ட் லெவலில் போகணும். நீங்கள் வட்டத்துக்குள்ளே போகிறப்பெல்லாம் ஜென்சி இளைஞர்கள் அங்கே வட்ட பொறுப்பாளரை போடணும். இளைஞர் பாசறை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவன் கூட்டு வருவான், ஏதாவது செய்வான், ஒரு கிரிக்கெட் மேட்ச் வைப்பான், அந்த லெவலுக்குள்ள ஒரு அரசியல் பண்ணிட்டே இருப்பான். அப்போ அதெல்லாம் வந்து ஜெயலலிதா அவர்கள் பண்ணாங்க. இளம்பெண்கள் பாசறைன்னு ஒன்று உருவாக்கி அதுக்கு பொறுப்பாளரை போட்டு ஒவ்வொரு வார்டுலையும் பொறுப்பாளர் போட்டாங்க. அவங்களுக்கு வந்து தேர்தல் நேரங்களில் சீட் கொடுத்தாங்க. உள்ளாட்சி அமைப்புகளையும் சரி, சட்டமன்ற தேர்தலையும் சரி, அந்த மாதிரியான கட்டமைப்புகளை உருவாக்கணும். இப்போ அதற்கு பிறகு அவங்க பண்ணாமல் விட்டுட்டாங்க. அப்படியே ஆட்சி மாற்றம், பல குழப்பங்கள், அப்படி இப்படின்னு தோல்வி அப்படின்றது, அது அப்படியே அந்த ஸ்ட்ரக்சரை வந்து பலப்படுத்த முடியாமல் போயிட்டாங்க. என்னதான் பலப்படுத்தினாலும் ஒரு தன்னிச்சையான ஒரு கூட்டம் எழுச்சி அப்படிங்கிறது அங்கே ஒரு வறட்சி தான். இறுதியாக ஒரு கேள்வி, அதிமுக மீண்டு வருமா? இல்லை, யாரையுமே அப்படி வந்து நம்ம வந்து போகிற போக்கில் இந்த கட்சி அவ்வளோதான், இந்தமாதிரி வரவே வராது, ஒரு 10 வருஷத்துக்கு இவர் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக 40க்கு 40 ஜெயிச்சு, 2026 முதலமைச்சர் கேண்டிடேட்டாக இருந்த முதலமைச்சர் தோற்று போகிறார். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆரம்பித்த ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்குது. இதெல்லாம் நம்ம நடக்கும்னு நினச்சோமா? ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் தான். அதனால் அரசியல் எது வேணாலும் நடக்கலாம். இந்த கட்சி இதோட முடிஞ்சு போச்சு, அந்த கட்சி உருவாயிருச்சு, இந்த கட்சி தான் 50 வருஷத்துக்கு ஆட்சியில் இருக்குன்னு யாருமே சொல்ல முடியாது. கண்ணு கட்டி தூரம் வரை எதிரிகளே இல்லை அப்படின்னாங்க அந்த மாதிரி ஜெயலலிதா. அதற்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். திமுக சொன்னாங்க எந்த கொம்பனாலும் எங்களை வீழ்த்த முடியாதுன்னு. கொம்பன்லாம் வேணாம், சாதாரண ஒரு புதிய கட்சி வீழ்த்தி போச்சு. பிஜேபி என்ன சொன்னாங்க, பிரைம் மினிஸ்டர் சொன்னார், திமுக காங்கிரஸ் வந்து அடுத்த முறை நீங்கள் வந்து பார்வையாளர் மாடத்தில் தான் உட்காரணும், ஒரு எம்பி கூட உள்ள வர முடியாதுன்னு இந்தியாவோட எதிர்கட்சியாக வந்துருச்சு. விஜய் நேற்று அன்றைக்கி பேசுகிறார் மேடையில், விஜயனுடைய ஆதரவாளர்கள்லாம் பேசுகிறாங்க, அடுத்த தேர்தலில் எதிர்கட்சிகள் இருக்காதுன்னு. இதுதான் ஆபத்து, இது ஒரு ஆணவம், இது அழிவை கொடுத்துரும். அதனால் அரசியலை பொறுத்த வரைக்கும் எது வேண்டாலும் எப்போ வேணாலும் நினைக்கும். இன்றைக்கி விஜய்க்கு இன்றைக்கி நாளைக்கு தேர்தல் வச்சா அந்த ஒரு மாஸ் இருக்குமாங்கிறது தெரியாது. ஏன்னா மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோட விஜய்க்கு வாக்களிச்சிருக்காங்க. அதில் சிறு குறை ஏற்பட்டால் கூட அது ஆப்போசிட்டாக மாறிடும். அப்போ எது எப்போ வேண்டாலும் நடக்கலாம். ஆனால் விஜய்க்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா அவருக்கான ஒரு மாஸ் இருக்குது. அவரை பார்ப்பதற்கு, அவரை கேட்குறதுக்கு அவரை ஒரு கூட்டம் சேர்றாங்க. ஒரு ஜென்சி இருக்கட்டும், 2K வரைக்கும் ஒரு 40 வயசுக்குள்ள இருக்கவங்க கூடுறாங்க. அது அவருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேஸாக இருக்குது. அதோட சில கட்சிகளை சேர்த்துட்டு ட்ராவல் பண்ணுவார். அதே நேரத்தில் புதிய கட்சிகள் வரப்போகுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி 4-5 கட்சி புதுசாக தமிழ்நாட்டில் வரப்போகுது. அந்த கட்சிகளுடைய வருகைக்கு பிறகு வாக்குகள்லாம் மாறும் இல்லையா? அப்போ அரசியல் களம்ங்கிறது மாறிக்கிட்டே தான் இருக்கும். 91 திமுக படுதோல்வி, 96 அதிமுக படுதோல்வி, ஜெயலலிதா 2 தொகுதியில் தோற்று போகிறாங்க. அப்போ அடுத்து வரக்கூடிய காலம் அதிமுகவுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், திமுகவுக்கு எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் வந்து நம்ம கணிக்கவே முடியாது. எப்படி வேணாலும் மாறலாம். முன்னாடி கணிச்சதும் இப்போ கொஞ்சம் மாறிடுறதுனால கணிச்சு சொல்லவும் முடியல. ஆமாம், புதிய ஆட்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. புதிய கட்சியில் ஒரு தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 கட்சி புது கட்சி ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே இளைஞர்களை குறிவைத்து, ஜென்சியை குறிவைத்து 4 இளைஞர்களுக்கு கட்சி வருது. ஜென்சி பாவம், இதுக்கு மேலே ஆட்களே இல்லை. ஜென்சியில் புதுசாக உற்பத்தி தான் பண்ணணும். அதாவது என்ன காமெடினா, ஜென்சி இளைஞர்களுக்கு வந்து எல்லாம் சேர்ந்து விஜய் தான் தலைவர், அரசியல் தலைவர் முடிவு பண்ணி அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. அவங்க யாரையும் தேடி போல. ஆனால் இப்போ இருக்கிறவங்க என்னன்னா ஜென்சி எங்கே இருக்காங்க, பிடிக்க ஜென் ஆல்ஃபா வந்துட்டாங்க. அடுத்தது வந்துட்டாங்க. அவங்க ஓட்டு இருக்கமான்னு தெரியல. 5 வருஷம் ஒர்க் பண்ணால் இப்போ 15 வயசு சார். 5 வருஷம். ஆனால் அதெல்லாம் விஜய்க்கு ஒரு ப்ளஸ் என்னன்னா, ஒரு 14 வயசு 15 வயசு பையனாக இருக்கான் அப்படின்னா அடுத்த தேர்தலில் ஓட்டு போட்டுருவோம், கல்டிவேட் பண்ணலாம், அதை பண்ணிடுவாங்க. அது வந்து அவங்களுக்கு ப்ளஸ். இவங்க வந்து திருப்பி டீப் இது வரைக்கும் ரூட் வரைக்கும் போய் அதெல்லாம் வந்து நீங்கள் உருவாக்கணும். அது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சார், என்ன நடக்குதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி சார். ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மரைக்காயா. யார் இவர்? Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.